ஹலோ எவ்ரிஒன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஜாப் ஒர்க் ஆர்டர் இன் ப்ராசஸ்ல என்னென்ன மாதிரியான ஃப்ளோ இருக்கு அப்படிங்கிறத பத்தின சின்ன ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஓவர்வியூ நம்ம என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாப் ஒர்க் இன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ஜாப் ஆர்டர் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அது ஒரு ஆர்டரா நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி ஆர்டரா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது, ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் அப்படிங்கிற செப்பரேட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த வவுச்சருக்கு செப்பரேட்டாவே ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்திருப்போம். அடுத்த ப்ராசஸ் எல்லாமே இந்த பர்ட்டிகுலர் ஆர்டர் நம்பர பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நடக்கும். இந்த ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் அப்படிங்கிறது எந்த சிச்சுவேஷன்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நாம செஞ்சு குடுக்குறதுக்காக நம்மளுடைய பிரின்சிபல் மேனுஃபேக்சரர்ட்ட இருந்து நம்ம ஒரு சில மெட்டீரியல் நம்ம ரிசீவ் பண்ண போறோம். அந்த மெட்டீரியல்ஸ நம்மளுடைய ஃபேக்டரியில நம்ம ப்ராசஸ் பண்ணி, அவங்களுக்கு ஃபினிஷ்டு குட்ஸா நம்ம திரும்ப குடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான ரெக்கார்ட் தான் இந்த ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் அப்படிங்கிற இந்த வவுச்சர் ரெக்கார்டிங். இப்ப ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நம்முடைய பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் நம்மளுக்கு மெட்டீரியல் அனுப்புவாரு. அப்படி மெட்டீரியல்ஸ் அனுப்புறத நம்ம மெட்டீரியல் இன் ஃபார் ரா மெட்டீரியல் அப்படிங்கிற இந்த செப்பரேட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இந்த மெட்டீரியல் இன் ஃபார் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, அவருடைய அதாவது நம்முடைய பிரின்சிபல் மேனுஃபேக்சருடைய ஸ்டாக் நம்மளுடைய லொகேஷன்ல கண்டிப்பா இருக்கும். ஆனா, நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல குளோசிங் ஸ்டாக்கோடைய வேல்யூல இந்த மெட்டீரியல்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டாக் வேல்யூ கண்டிப்பா அஃபெக்ட் ஆகக்கூடாது. எதுக்காக அப்டின்னா, இந்த ஸ்டாக் வேல்யூ நம்மளுடைய ஸ்டாக் வேல்யூ கிடையாது. ஸோ நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக இருக்கக்கூடிய அல்லது விக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஃபினிஷ்டு குட்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய ஸ்டாக் வேல்யூல அஃபெக்ட் பண்ணணும். தேர்ட் பார்ட்டியோடைய ஸ்டாக் வேல்யூ நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அடுத்து மெட்டீரியல் இன் ப்ராசஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச எந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராசஸிங்க்காக நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம அனுப்பியிருப்போம். ஸோ மேனுஃபேக்சரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மெட்டீரியல்ஸ் நம்ம அசெம்பிள் பண்ணிட்டோம் அல்லது ப்ராசஸிங் நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத மேனுஃபேக்சரிங் ஜர்னல் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வவுச்சர் டைப்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மேனுஃபேக்சரிங் ஜர்னல் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுடைய பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் நம்மளுக்கு அனுப்புன ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கன்சியூம் ஆயிடும். அதாவது அது ஃபினிஷ்டு குட்ஸா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு கன்சம்ப்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு, ஃபினிஷ்டு குட்ஸா நம்ம அவருக்கு சென்ட் பண்ண வேண்டிய ஃபினிஷ்டு குட்ஸ் நம்மளுக்கு அரைவ் ஆகி வந்துரும். அந்த ஃபினிஷ்டு குட்ஸ நாம அவருக்கு டெலிவர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, மெட்டீரியல் அவுட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வவுச்சர்ல நம்ம ஃபினிஷ்டு குட்ஸுக்கான மெட்டீரியல் அவுட் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம அவருக்கு அவருடைய மெட்டீரியல்ஸ அவருடைய லொகேஷனுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராசஸோட நம்மளுக்கு இந்த ஜாப் ஆர்டர் இன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிரும். இப்ப பார்க்குற இந்த 4 வவுச்சருமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் இன்வென்டரிக்கான ஒரு வவுச்சரா நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஜாப் ஒர்க் இன்னுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம டைரக்ட்டா பில் அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த பில்ல நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சர்வீஸுக்கான பில்லா தான் கண்டிப்பா இருக்கும். இது மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட பில் கிடையாது. ஸோ மேல நம்ம ஜாப் ஒர்க் ஆர்டர்ல நம்ம என்ன ப்ராசஸ் நம்ம பண்ணமோ, அந்த ப்ராசஸ்க்கான சார்ஜஸ நம்ம இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்ல நம்ம காட்டியிருப்போம். ஒருவேளை நம்ம பண்ண ப்ராசஸ்ல ஏதாவது குவாலிட்டி செக்ல நம்மளுக்கு நாம கோட் பண்ண பிரைஸ விட கம்மியான பிரைஸ் தான் அவங்க நம்மளுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, எவ்வளவு வேல்யூஸ் வந்து ரிவைஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஏதாவது வேல்யூஸ் வந்து ரிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம கிரெடிட் நோட் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப ஒரு சில வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்ல ரெடியூஸ் ஆயிடும். பெண்டிங் அமௌண்ட் மட்டும் தான் அவருக்கு நம்மளுடைய பேங்க்குக்கு அவரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அல்லது கேஷா குடுப்பாரு. அப்படி அவர்ட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண கேஷையோ அல்லது பேங்க்கையோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசிப்ட் வவுச்சர் மூலமா நம்ம டைரக்ட்டா ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஜாப் ஒர்க் இன்னுல நம்ம மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஃப்ளோவா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது டேலி ரிலேட்டடா சர்ச் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலயோ, அல்லது டேலி ரிலேட்டடா லேர்ன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, என்னோட யூடியூப் சேனல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஓவர்வியூ செஷன்ல பார்க்கலாம்.